Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Godzilla vs Post-Colonial by Thomas King இந்த எஸ்ஏயோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. First, இந்த எஸ்ஏயோட core argument பார்க்கலாம். Let's start with the title. The title is Godzilla vs Post-Colonial. நமக்கு போஸ்ட் கலோனியல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இது வந்து ஒரு லிட்ரரி தியரி. அதுக்கும் இந்த கிரியேச்சர் காட்ஸிலாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த காட்ஸிலா அப்படிங்கிறது வந்து மெட்டபோரிக்கலா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் நேட்டிவ் லிட்ரேச்சர். ஓகேங்களா? எதனால வந்து நேட்டிவ் லிட்ரேச்சரை வந்து காட்ஸிலா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நேட்டிவ் இப்போ காட்ஸிலா அந்த கிரியேச்சரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சர். ஸோ அது போல தான் நேட்டிவ் லிட்ரேச்சர். இப்போ எல்லாருமே வந்து போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்றீங்க. எதுக்கு எடுத்தாலும் போஸ்ட் கலோனியல் தியரி அப்படின்னு சொல்றீங்க. பட் நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது போஸ்ட் கலோனியல் தியரியோட ரொம்ப பெருசானது. ஸோ அந்த டேர்ம் வந்து நேட்டிவ் லிட்ரேச்சருக்கு கொஞ்சம் கூட சூட்டபிளான டேர்ம் கிடையாது. அதான் இந்த எஸ்ஏயோட மெயின் ஆர்கியூமெண்ட்டே. Now let's see that in detail. Opens with a personal anecdote about basketball to highlight dangers of assumption. தாமஸ் கிங் வந்து தன்னோட பர்சனல் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. பர்சனல் அனிக்டோட். இவர் வந்து கலிஃபோர்னியால தான் வந்து பிறந்து வளர்ந்துருப்பாரு. அங்கதான் ஸ்கூலுமே பண்ணியிருப்பாரு. அப்போ இவர் ஸ்கூல் பண்றப்ப இவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாராம் பாக்குறதுக்கு. ஸோ அதனால அவங்க ஸ்கூல் பேஸ்கெட் பால் கோச் வந்து இவர்கிட்ட, நீ ரொம்ப ஹைட்டா இருக்க, ஸோ நீ பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவ, ஸோ நீ வந்து பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுருப்பாரு. இவருமே வந்து அவங்க கோச் சொல்றதுனால அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டூ கேம்ஸ் விளையாடுவாரு. அதுலயே இவருக்கு தெரிஞ்சிடும் அவருக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் சுத்தமா ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி இவர் எதனால ஸ்பெஷலா ஷேர் பண்றாரு அப்படின்னா, டு ஹைலைட் டேஞ்சர்ஸ் ஆஃப் அசம்ப்ஷன். அந்த கோச் எந்த அசம்ப்ஷன் அப்படின்னா ஒரு யூகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சயின்டிபிக்கா எந்த ஃபேக்டுமே இருக்காது, ஒரு கெஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீ ஹைட்டா ஒருத்தவங்க இருந்தா அவங்க பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவாங்க, அந்த அசம்ப்ஷன்ல தான் அந்த கோச் வந்து இவரை கூப்பிட்டுருப்பாரு. இவருமே அதை நம்பி போய் விளையாண்டுருப்பாரு. பட் ஹி எண்ட் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ராக்சர். ஸோ அதனால இவர் என்ன சொல்ல வராரு இந்த அனிக்டோட் மூலமா அப்படின்னா, அசம்ப்ஷன்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஸோ ஒரு யூகத்தை வச்சு நம்ம ஒரு விஷயம் செஞ்சா கண்டிப்பா அதனால நிறைய டேஞ்சர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Critiques the term post-colonial in literary discourse. ஸோ இது போலயே தான் இந்த போஸ்ட் கலோனியல்னு ஒரு டேர்ம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லிட்டரரி தியரிஸ் லைக் தட் ஸ்காலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் அதை சுத்தியுமே ஒரு அசம்ப்ஷன் தான் இருக்கு. தட் மீன்ஸ் சயின்டிபிக்கா எந்த பேஸுமே கிடையாது, ஒரு கெஸ் ஒர்க்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து இந்த லிட்ரேச்சர் லைக் த லிட்ரேச்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆன திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்றாரு. It argues, it assumes colonization is the defining pivot in native history. இந்த போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற டேர்ம் என்னத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உருவாச்சு அப்படின்னா, கலோனிசேஷன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து கொஞ்ச நாள் நம்மளை ஆக்குபை பண்ணிட்டு ரூல் பண்ணாங்களா, அந்த ப்ராசஸ் தான் கலோனிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்தியா மட்டுமே கிடையாது, கனடா லைக் தட் நார்த் அமெரிக்கா இது போல நிறைய கண்ட்ரீஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு ரூல் பண்ணாங்க. ஸோ இந்த போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற டேர்ம் வந்து கலோனிசேஷனை வந்து பேஸா வச்சுதான் உருவான டேர்ம். இப்போ நீங்க வந்து நேட்டிவ் லிட்ரேச்சருக்குமே வந்து போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு நேட்டிவ் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடுது அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து இந்த டேர்ம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. Then suggest it separates native literature from its own tradition. நமக்கு வந்து யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து நேட்டிவ் கல்ச்சர் நேட்டிவ் ட்ரெடிஷன் சொல்லிட்டு ஒன்று உருவாகல, அதுக்கு முன்னாலேருந்தே இருக்கு. ஸோ நீங்க போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற டேர்ம் வந்து நேட்டிவ் லிட்ரேச்சருக்கு வந்து நீங்க பொறுத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. தட் மீன்ஸ் யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் சினாரியோ தான் இந்த டேர்ம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்ளம்ஸ் வித் போஸ்ட் கலோனியல். இந்த போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்றதுனால வர ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்று சொல்றாரு. லெட்ஸ் see that. Implies native writing is only a reaction to oppression. ஸோ இந்த டேர்ம் இன்டெரக்டா என்ன வந்து ரெப்ளிகேட் பண்ணுது அப்படின்னா, நேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிற ஒன்று, தட் மீன்ஸ் நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒன்று உருவானதே வந்து அந்த கலோனைசர்ஸால தான், பிரிட்டிஷ் பீப்புளால தான். அவங்களுக்கு நம்ம எகெயின்ஸ்டா சில விஷயம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து நேட்டிவ் ரைட்டிங்கை இன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கை வந்து இது கொண்டு வந்துருது. Second, enforces a chronological model pre-colonial, colonial and post-colonial.
நீங்க போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ற நேட்டிவ் லிட்ரேச்சர் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றீங்க. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். கலோனியல், தட் மீன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப ப்ரொடியூஸ் பண்ண லிட்ரேச்சர் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த லிட்ரேச்சர் நேட்டிவ் லிட்ரேச்சர் ப்ரீ கலோனியல் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க இப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நேட்டிவ் லிட்ரேச்சரே உருவானுச்சு. அத மாதிரி ஒரு திங் தான் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் embeds a Eurocentric and progress-based narrative. So இது மூலமா next embeds a Eurocentric and progress-based narrative. ஆக்சுவலா யூரோப்பியன்ஸ் அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம பிளேஸை விட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம அவங்கள மையமா வச்சுதான் நம்ம லிட்ரேச்சர் கிரியேட் பண்றோம். அது மாதிரி ஒரு சினாரியோ தான் அந்த போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கிரியேட் பண்ணுது. And then it marginalizes oral traditions and cultural continuity. அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்ம் வந்து நேட்டிவ் லிட்ரேச்சரோட ஹோல் ட்ரெடிஷன் அண்டு கல்ச்சரையே வந்து ஒதுக்கி வச்சிருது, மார்ஜினலைஸ் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அந்த மார்ஜினலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா இன்டைரக்டா நடக்குது, டைரக்டா நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வெல், இது வரைக்கும் தாமஸ் கிங் போஸ்ட் கலோனியல் அந்த டேர்ம் யூஸ் பண்றதுனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அந்த டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எது போல டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரே சில சஜஷனும் கொடுத்திருப்பாரு. லெட்ஸ் see that. The first one is tribal. இது மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓரல் லிட்ரேச்சர், நேட்டிவ் பீப்புளோட ஓரல் லிட்ரேச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ண இந்த டேர்ம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து லாங்குவேஜ் பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னா இந்த ட்ரைபல் லிட்ரேச்சர் ஃபுல்லுமே தமிழ்ல தான் இருக்கும். மலையாளம், ஹிந்தி இது போல எந்த லாங்குவேஜ்லயும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இது வந்து கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக், ஒரே கம்யூனிட்டி பீப்புளால மட்டும்தான் இந்த லிட்ரேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் பாலிமிக்கல். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் கிளாஷ் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் கல்ச்சர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ்லையும் எழுதுவாங்க, சம்டைம்ஸ் வந்து அதர் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதர் லாங்குவேஜ்லையும் எழுதுவாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அந்த நேட்டிவ்க்கும் நான் நேட்டிவ் கல்ச்சருக்கும் உள்ள கிளாஷஸ், ப்ராப்ளம்ஸ் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேர்ம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் இன்டர்ஃபியூஷனல் blends oral storytelling with written forms. இது வந்து ரெண்டு ஜானரை வந்து blend பண்ணுவாங்க, oral plus written. அந்த oral storytellingல வந்து நேட்டிவ் பீப்புளோட கல்ச்சர், அவங்க எதை மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எதை மாதிரி தீம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ரிட்டன் ஃபார்ம் வேற லாங்குவேஜ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நேட்டிவ் பீப்புளோட வாட் வி கேன் சே அவங்களோட ஸ்கீம்ஸ், அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட கல்ச்சர் எதுவுமே வந்து அழியாம இருக்கும். அதே போல அடுத்த லாங்குவேஜ் பீப்புளுக்கும் வந்து அவங்க கல்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹாரி ராபின்சனோட ரைட் இட் இன் யுவர் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ இது போல சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து தாமஸ் கிங் கொடுத்திருப்பாரு. அண்ட் தென் அசோசியேஷனல். It depicts native life with flat narrative lines, group focus and cultural silence. ஸோ இந்த ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நேட்டிவ் பீப்புளோட லைஃப்பை ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எதை மாதிரி பிஹேவியர் கொண்டவங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும், அவங்க ட்ரெடிஷனில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவரி டீட்டெயிலை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரைட்டிங் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அதர் லாங்குவேஜ் பீப்புள், தட் மீன்ஸ் நான் நேட்டிவ் கல்ச்சர் பீப்புள் கூட படிக்கலாம், பட் அந்த அளவுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதை வந்து நேட்டிவ் பீப்புளால மட்டும்தான் ஃபுல்லுமே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அது போல உள்ள ஒர்க்ஸ் தான் வந்து அசோசியேஷனல் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஸ்கூல் டேஸ், ஹானர் த சன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்ஸை வந்து கொடுத்து. வெல், தாமஸ் கிங் இது போல அல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுவார் அப்படின்னா நான் வந்து இதே டேர்மை தான் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, பட் போஸ்ட் கலோனியல் யூஸ் பண்ணாதீங்க, இது போல டேர்ம்ஸ் மூலமா நம்ம நேட்டிவ் லிட்ரேச்சர் நல்லா சஸ்டெயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. அண்ட் ஃபைனலி தி கன்க்ளூஷன். These new terms avoid nationalism and colonial framing. இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் வந்து தாமஸ் கிங் சஜஸ்ட் பண்ணார்ல சில டேர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல், பாலிமிக், இது மூலமாக நம்ம என்னத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நேஷனலிசம். யூரோப் தான், அவங்க தான் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க, அது போல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இப்போ நேட்டிவ் லிட்ரேச்சரையும் எல்லாம் வியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் லைக் தட் கலோனியல் ஃப்ரேமிங், அந்த கலோனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு நியூ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் நேட்டிவ் லிட்ரேச்சர் ஷுட் நாட் பி பாக்ஸ் இன் போஸ்ட் கலோனியல் டெஃபினேஷன். ஸோ வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் டெஃபினேஷன் வச்சு நேட்டிவ் லிட்ரேச்சரை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதனால யூஸே கிடையாது. பிகாஸ் நேட்டிவ் லிட்ரேச்சர் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா, அதுக்கும் போஸ்ட் கலோனியல் தியரிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு.
King refuses to define native identity through colonization. ஸோ நீங்கள் ஒரு நேட்டிவ் லிட்ரேச்சர், நேட்டிவ் ஐடென்டிட்டியை வந்து அந்த கலோனியல் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் படித்தா உங்களுக்கு கலோனியல் ஐடென்டிட்டி தான் உங்களுக்கு தெரிய வரும். நேட்டிவ் ஐடென்டிட்டியை அழிக்க வந்தது தான் அந்த கலோனைசேஷனே. ஸோ நீங்கள் அதே தியரியை வந்து நேட்டிவ் லிட்ரேச்சரில் அப்ளை பண்ணினா அது வந்து ஒரு ஃப்ரூட்லெஸ் ஆன ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலி ends by affirming indigenous cultural agency and autonomy. ஸோ நேட்டிவ் லிட்ரேச்சரை வந்து தனியாக எக்ஸிபிட் பண்ண தனியாக ஒரு ஏஜென்சி, தனியாக ஒரு அட்டானமஸ் பாடி வேணும். அது மூலமாக தான் வந்து நம்ம நேட்டிவ் லிட்ரேச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஆரல்ஸ் படிக்கணுமே தவிர அந்த போஸ்ட் கலோனியலிசம் அப்படிங்கிற கான்செப்டில் படித்தா அது நேட்டிவ் லிட்ரேச்சருக்கே வந்து ஒரு லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. Well, that's it. Thanks for watching.